ஆண்டாள் திருவடிகளே சரணம். மாரிமலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை பாசுரம் 23. இந்த பாசுரம் ஒரு மெய் சிலிர்க்க வைக்கும் பாசுரம். இந்த பாசுரத்தை கண்மூடி பாடினோமேயானால் மெய் சிலிர்த்துவிடும். ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து கொண்டு காட்டில் ஒரு சிங்கம் எப்படி தூங்கி பிறகு கண் விழித்து எப்படி தன் குகையை விட்டு வெளியே வந்து இப்படியும் அப்படியுமாக பார்த்து தனக்கு எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று தோன்றுகிறதோ அந்த வழியில் ஒரு வீர நடை போட்டு சிங்க நடை போட்டு செல்லும் அல்லவா, அதை இந்த பாசுரத்தில் நேரே பார்த்தது போல் சொல்கிறாள். அப்படி அந்த சிங்கம் நடை போடுகிறது அல்லவா, அப்படி நடை நடந்து கண்ணா நீ உன் சீரிய சிங்காசனத்தில் வந்து அமர் என்று அவள் சொல்கிறாள். இந்த ஒப்புமை, அந்த சிங்கத்தை அவள் வர்ணிக்கும் விதம் எல்லாம் அப்படி மெய்சிலிர்க்க வைக்கக்கூடியவை. இந்த மெய்சிலிர்க்கும் விஷயத்தையும் சொல்லிவிட்டு மற்றும் ஒரு மெய்சிலிர்க்கும் விஷயத்தையும் சொல்கிறாள். ஆராய்ந்து அருளேலோ என்று சொல்கிறாள். சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்று சொல்கிறாள். எங்களுக்கு ஒரு காரியம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது, நாங்கள் அந்த கோரிக்கையை உன்னிடத்தில் வைக்கிறோம், நீ எங்களுடைய குறைகள் நிறைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அருள் செய் என்று சொல்கிறார். இப்படி ஆராய்ந்து என்று அந்த ஒரு வார்த்தையை சொல்வதன் மூலம் ஒரு அழகான ஒரு மனப்பக்குவத்தை, ஒரு மன முதிர்ச்சியை, மெச்சூரிட்டி, அதை இந்த பாசுரத்தில் அவள் நமக்கு காண்பிக்கிறாள். இந்த மெச்சூரிட்டி, மனப்பக்குவம், மனமுதிர்ச்சி என்று சொல்கிறோம் இல்லையா? மனமுதிர்ச்சி என்றால் என்ன, மனப்பக்குவம் என்றால் என்ன என்று பார்த்தோமே ஆனால் ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு டெஃபனிஷன் இதற்கு இல்லை. இதுதான் மனப்பக்குவம் என்பதன் விளக்கம், இதுதான் மெச்சூரிட்டியின் டெஃபனிஷன் என்று ஒன்று இல்லை. நாம் அப்படி தேடி பார்த்தோமே ஆனால் கூட மிக விரிவான, மிக பலதரப்பட்ட விளக்கங்களை நாம் பார்க்கலாம். ஏன் என்று சொன்னால், இந்த மனப்பக்குவம் என்பது ஒரு சிறு விஷயத்துக்குள் அடங்குவது அல்ல. உண்மையாகவே இந்த பக்குவம், மனப்பக்குவம் என்பது பல பரிமாணங்களாய் இருக்கிறது, பல பரிமாணங்களில் அது வெளிப்படுகிறது. அதனால் இதுதான் மனப்பக்குவம் என்று வரையறுத்து ஒரு டெஃபனிஷனை நம்மால் சொல்ல முடியாமல் இருக்கிறது. ஆனால் மனப்பக்குவம் என்றால் என்ன, மனப்பக்குவம் அடைந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று ஒருவாறு நம்மால் சொல்ல முடியும். முதல் விஷயம், இந்த மெச்சூரிட்டி உள்ளவர்கள், மனப்பக்குவம் உள்ளவர்கள் எமோஷனல் இன்டெலிஜென்ஸோடு நடந்து கொள்வார்கள். அதாவது அவர்களுடைய உணர்வுகளை அவர்கள் மிக ஆற்றலுடன் கையாளுவார்கள். ரியாக்ட் வர்சஸ் ரெஸ்பான்ஸ் என்று சொல்கிறோம் இல்லையா? ஒரு விஷயம் நடக்கும் பொழுது பற்றென்று உணர்ச்சி வசப்பட்டவர்களாக அவர்கள் அதற்கு பதிலளிக்க மாட்டார்கள். மாறாக நன்றாக நிதானமாக யோசித்து சரியான ஒரு பதிலைத்தான் அவர்கள் கூறுவார்கள். உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்தை செய்துவிட்டு பின்னர் வருந்துமாறு அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இவர்கள் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது தன்னுடைய எல்லா விதமான செயல்களுக்கும் இவர்கள் பொறுப்பேற்பார்கள். தாங்களே ஒரு தவறு செய்துவிட்டாலோ அல்லது தாங்கள் செய்த ஒரு விஷயம் தவறாக போய்விட்டது, அவர்கள் வேறு விதமாக நினைத்தார்கள், ஆனால் அது வேறு விதமாக ஆகிவிட்டது என்றால் சாக்கு சொல்ல மாட்டார்கள். சாக்கு சொல்லியாவது இந்த தவறு நம்மேல் வராதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள். பதிலாக தான் இந்த தவறை செய்துவிட்டோம், ஆம் நான் இந்த தவறை செய்துவிட்டேன், நான் இப்படி நினைத்தேன், இப்படி ஆகிவிட்டது, இப்படி ஆகும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று அந்த டேக்கிங் ஓனர்ஷிப், அவர்கள் தங்களுடைய அந்த செயலுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். இது மாத்திரமல்ல, இவர்களுக்கு தன்னுடைய சந்தோஷம், தன்னுடைய மகிழ்ச்சி நம்மிடத்தில் தான் இருக்கிறது என்ற ஒரு கிளாரிட்டி, என்ற ஒரு தெளிவும் இருக்கிறது. நம்முடைய மகிழ்ச்சி வேறொருவரிடத்தில் இருக்கிறது, வேறொருவர் செய்யும் செயலில் இருக்கிறது, அல்லது வேறொருவர் நம்மிடம் நடந்து கொள்ளும் விஷயத்தில் இருக்கிறது என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள். நம்முடைய மகிழ்ச்சியும் நம்முடைய பொறுப்பு தான், அவர் ஹாப்பினஸ் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற தெளிவும் இவர்களிடத்தில் இருக்கும். அடுத்த விஷயம், இவர்கள் அழகாக பேசுவார்கள். நாம் பாசுரம் 14 பார்த்தோம் இல்லையா, மற்றவர்களுடைய மனநிலை என்ன என்று தெரியாமலேயே பேசுவார்கள் என்று. அப்படி அல்லாமல் மற்றவர்களுடைய மனநிலை,
அவர்கள் நாம் பேசுவதை கவனிக்கிறார்களா, அவர்களால் எவ்வளவு புரிந்து கொள்ள முடியும், அவர்களால் எவ்வளவு ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிந்து அழகாக பேசுவார்கள், புரிந்து கொள்ளும் விதமாக பேசுவார்கள். இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான விஷயம், அவர்கள் பிறரை மதிப்பார்கள். அவர்களுடைய பேச்சு நடத்தை எல்லாமே பிறரை மதிக்கும் வண்ணம் இருக்கும். பாசுரம் 16 சொன்னது போல இவர்கள் மற்றவரிடம் நயமாக, மரியாதையாக, பண்போடு நடந்து கொள்வார்கள். இவர்களுக்கு தெரிந்திருக்கும், எல்லோரும் ஒரே போன்று இருக்க மாட்டார்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் இருப்பார்கள். அதனால் அந்த வேறுபாட்டை இவர்களால் ஒப்புக்கொள்ள முடியும். அந்த வேறுபாட்டை நன்றாக தெரிந்து அதற்கேற்றார் போல்தான் இவர்கள் மற்றவர்களோடு பேசுவார்கள். இவர்களுடைய அணுகுமுறை அதற்கு ஏற்றார் போல்தான் இருக்கும். இதெல்லாம் மனப்பக்குவம் அடைந்தவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதற்கான பண்புகள். ஆனால் மனப்பக்குவத்தை நாம் எப்படி அடைவது? மனப்பக்குவம் அடைவதற்கான வழி என்ன? மனப்பக்குவம் ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். அது தினமும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம். இப்பொழுது நாம் இளநிலை பட்டம் பெற்றுவிட்டோம் என்றால் பெற்றுவிட்டோம், அவ்வளவுதான். அது நாம் ஏற்கனவே அடைந்த ஒரு தகுதி. ஆனால் இந்த மனப்பக்குவம், மெச்சூரிட்டி என்பது அப்படி அல்ல. அது நாம் தினமும் கற்றுக்கொள்கிற ஒரு விஷயம். உதாரணமாக இப்படி எடுத்துக்கொள்வோம். நாம் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம். நமக்கு இப்பொழுது அந்த பே ஸ்லிப் வந்துவிட்டது, அந்த ஊதிய சீட்டு வந்துவிட்டது என்று வைத்துக்கொள்வோம். அதை பார்க்கும் பொழுது நமக்கு ஊதியம் முழுதாக வழங்கப்படவில்லை என்று நாம் தெரிந்து கொள்கிறோம் என்று வைத்துக்கொள்வோமே. எப்படி, எங்கே நமக்கு இந்த ஊதியத்தை குறைத்திருக்கிறார்கள் என்று நமக்கு அப்படி ஒரு கோபம் வருகிறது. மிகவும் கொதிப்படைந்து விட்டோம், மிகவும் கோபப்பட்டு விட்டோம். நமக்கு இப்பொழுது அடக்க முடியாத ஒரு கோபம் வந்துவிட்டது என்றால் நாம் உடனே என்ன செய்கிறோம் என்றால், அந்த அதிகாரியை பார்க்க செல்கிறோம். எந்த அதிகாரி இந்த ஊதியம் போடுவதற்கெல்லாம் பொறுப்பானவரோ அவரை பார்க்க செல்கிறோம். அங்கு செல்லும் பொழுதே அவ்வளவு கோபம் நமக்கு. விட்டேனா பார், என்று 2இல் 1 தெரிந்து கொண்டுதான் வருவேன் என்று சொல்லி நாம் அங்கு போகிறோம். அந்த அதிகாரியிடம் உங்களிடம் நான் பேச வேண்டும் என்று சொல்லும் பொழுதே நமக்கு அப்படி ஒரு கோபம் இருக்கும். அவர் நம்மை பார்த்துவிட்டு உட்காருங்கள் என்று சொல்வார். எத்தனை பேரை அவர் பார்த்திருப்பார். என்ன நடந்தது சொல்லுங்கள் என்று கேட்டால் அப்படி ஒரு கோபத்தோடு நாம் சொல்வோம், என்னுடைய சம்பளத்தை பிடிக்க நீங்கள் யார், எதற்காக பிடித்தீர்கள், எனக்கு இப்பொழுதே தெரிந்தாக வேண்டும் என்று நாம் கத்துவோம். அப்பொழுது அவர் ஒரு கணினி வைத்திருப்பார் இல்லையா, அதை பார்த்துவிட்டு சொல்வார், நீங்கள் அன்று ஒரு நாள் விடுப்பெடுத்தீர்கள் இல்லையா என்று. அதை நாம் மறந்திருப்போம். நாம் விடுப்பெடுத்தது நமக்கு நினைவில் இருக்காது. ஆஹா என்று நாம் ஒப்புக்கொள்வோம். அடுத்தது இந்த பிடித்தம் இருக்கிறதா, பிறகு அந்த பிடித்தம் இருக்கிறதா, இந்த பிடித்தம் எல்லாம் போக, அன்று நீங்கள் விடுப்பெடுத்தது போக உங்களுக்கு ஆன அந்த ஊதியத்தை தான் நாங்கள் இங்கே போட்டிருக்கிறோம் என்று அவர் சொன்னவுடன் அவ்வளவு ஒரு கோபம் வந்ததில்லவா? அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நாம் ஒரு சாதாரண நிலைக்கு வந்து விடுவோம். இப்பொழுது இந்த உதாரணத்தை வேறு வேறு நிலைகளாக பார்ப்போம். முதல் விஷயம், நமக்கு ஊதியம் குறைவாக வந்துவிட்டது என்றவுடன் நமக்கு ஒரு கோபம் வந்ததல்லவா? இதுதான் சிச்சுவேஷன். இதுதான் நம்முடைய உணர்வுகளை தூண்டுகிறது. நமக்கு மிகுந்த கோபம் வருவதற்கு இதுதான் காரணமாக இருந்தது இல்லையா? அடுத்தது நாம் என்ன செய்தோம்? அதற்கு யார் பொறுப்பாளியோ அவரை சென்று கோபமாக சந்திக்கிறோம். கோபமாக சந்திக்கிறோம் என்பது வேண்டுமானால் மனப்பக்குவ குறைவாக இருக்கலாமே தவிர, முதல் விஷயம் நாம் அதற்கு யார் பொறுப்பானவரோ அவரை போய் சந்திக்கிறோம் அல்லவா? அதுவே மனப்பக்குவத்தின் ஒரு நிலைதான். ஏனென்றால் அந்த பக்குவம் கூட நமக்கு இல்லை என்றால் நாம் அதற்கு யார் பொறுப்போ அவரிடம் செல்லாமல் வேறு யாரிடமோ எல்லாம் புலம்பிக் கொண்டிருப்போம். அதனால் இதுவும் மனப்பக்குவத்தின் ஒரு நிலைதான் என்று நாம் கவனிக்க வேண்டும். அந்த விஷயத்துக்கு பொறுப்பானவரிடம் நாம் சென்று இதை நாம் கேட்கிறோம் இல்லையா? இது கன்ஃபரண்டேஷன். நமக்கு எது பிரச்சனையாக இருக்கிறதோ அதை நேராக எதிர்கொள்கிறோம். அந்த கன்ஃபரண்டேஷன் என்ற நிலையை இது காண்பிக்கிறது. இப்பொழுது அவர் நம்முடைய விஷயத்தை பரிசீலித்து ஆராய்ந்து ஒரு பதில் சொல்கிறார். இந்த நிலை கிளாரிஃபிகேஷன். அடுத்தது அதை நாம் ஒப்புக்கொள்கிறோம் இல்லையா? இந்த ஒப்புக்கொள்கிறோம் என்பதும் நமது மனப்பக்குவத்தை காண்பிக்கிறது. எவ்வளவோ பேர் ஒப்புக்கொள்ளாமல் முரண்டு பிடிப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்தால் கூட கேட்காமல் இருப்பவர்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் நாம் கோபமாக சென்றது வேண்டுமானால் உணர்ச்சி வசமோடு இருக்கலாமே தவிர, சரியான விளக்கங்கள் வர வர நாம் ஒப்புக்கொள்கிறோம் இல்லையா? நாம் கன்வின்ஸ் ஆகிறோம், நாம் அதற்கு உடன்படுகிறோம் என்பதும் நம்முடைய மனப்பக்குவத்தை காண்பிக்கிறது. அது ரிகன்சிலியேஷன். அந்த ரிகன்சிலியேஷன் என்னும் நிலையில் நாம் ஒப்புக்கொள்கிறோம். நமக்கு ஒரு திருப்தியும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. இந்த 4 நிலைகளை எமோஷனல் ரீஅப்ரைசல் என்று சொல்கிறார்கள். அதாவது நமது உணர்ச்சிகளை சீர்தூக்கி பார்த்து நாமே ஒரு அழகான திருப்தியான ஒரு நிலைக்கு வருவது. இவைதான் மனப்பக்குவம் அடையும் வழிகள், நிலைகள் என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்பொழுது இப்படி எடுத்துக்கொள்வோமே, இதேபோல் மற்றும் ஒரு முறை நமக்கு இதேபோல் ஒரு ஊதிய சீட்டில் ஒரு சந்தேகம் வருகிறது. நாம் முன்பு எப்படி கோபப்பட்டோமோ அதே போல் கோபப்படுவோமா?
மாட்டோம் இல்லையா? நமக்கு முன்பு நடந்த அந்த ஒரு விஷயத்திலிருந்து நமக்கு அனுபவம் கிடைத்திருக்கிறது. அந்த அனுபவமும் மனப்பக்குவம் தான். சட்டென்று கோபப்பட்டு விடக்கூடாது. இது என்னவென்று நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேண்டுமென்றால் நாம் அந்த அதிகாரியை போய் பார்க்கலாம், வேண்டாமென்றால் நாமே இதிலிருந்து தெளிந்து கொள்ளலாம் என்ற மனப்போக்கும் நமக்கு வந்து விடுகிறது. அப்படி நாமே பரிசீலிக்கும் போது நமக்கு சரியான விடை கிடைக்கவில்லை என்றே வைத்துக்கொள்வோம். நாம் இப்பொழுது அந்த அதிகாரியை போய் பார்க்கிறோம் அல்லவா, அப்பொழுது முன்பிருந்த கோபம் இருக்குமா? இருக்காது. ஏனென்றால் அந்த நிலையிலும் நாம் பக்குவப்பட்டு விட்டோம். பிறகு அவருடன் பேசும்பொழுது கூட கோபமாக அணுக மாட்டோம். நாம் கேட்கும் விதத்தில் ஒரு நயம் இருக்கும். நாம் பார்த்தோம் இல்லையா, பக்குவமானவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று. அந்த நயத்தோடு அந்த பண்போடு தான் நாம் கேட்போம். அவருக்கும் நமக்கு விளக்கம் அளிப்பதில் அப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படுமாறு தான் நாம் நடந்து கொள்வோம். பிறகு நமக்கு தேவையான விளக்கத்தை வாங்கி கொண்டு நாம் திருப்தியாக மகிழ்ச்சியாக வருவோம் என்பது நம்முடைய மனப்பக்குவத்தின் அடுத்த நிலை. நாம் மனப்பக்குவம் அடைந்து விட்டோம் என்பதை அது நமக்கு காண்பிக்கிறது இல்லையா? இந்த விஷயத்தில் மிகுந்த ஆச்சரியம் என்னவென்றால், இந்த 4 நிலைகளையுமே அவள் தன்னுடைய பாசுரத்தில் சொல்லியிருக்கிறாள். சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ என்று சொல்கிறாள். நீ உன்னுடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை கேட்டு எங்கள் நிறை குறைகளை ஆராய்ந்து எங்களுக்கு அருள் செய் என்று கூறுகிறாள் இல்லையா? இங்கு நமக்கு சில காரியங்கள் இருக்கின்றன. யாம் வந்த காரியம், நமக்கு சில வேண்டுதல்கள் இருக்கின்றன, நமக்கு சில கோரிக்கைகள் இருக்கின்றன, ஆசைகள் இருக்கின்றன இல்லையா? இதுதான் அந்த ஸ்டிமுலேஷன். இதற்காக நாம் என்ன செய்கிறோம்? நமக்கான அந்த வேண்டுதல்களை கொடுப்பதற்கு கண்ணபெருமான் தானே இருக்கிறான். அவனைத்தானே சென்று பார்க்க வேண்டும். அவன் சீரிய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதுதானே பார்க்க வேண்டும். சரியான இடத்தில் சென்று, சரியான பொறுப்பானவரிடத்தில் சென்று அணுக வேண்டும் என்று பார்த்தோம் இல்லையா? அதனால் சீரிய சிங்காசனத்திலிருந்து என்று சொல்கிறார். சீரிய சிங்காசனத்தில் அவன் அமர்ந்திருக்கும் பொழுது அவனை அணுக வேண்டும் என்று அடுத்த நிலையும் அவள் காண்பிக்கிறாள். மூன்றாவதான விஷயம் கிளாரிஃபிகேஷன் என்று பார்த்தோம் இல்லையா? நம்முடைய நிறை குறைகளை அவன் ஆராயப் போகிறான், பரிசீலிக்கப் போகிறான். அந்த நிலையையும் அவள் காண்பித்து விட்டாள். நான்காவதாக ரீகன்சிலியேஷன் என்று பார்த்தோம் இல்லையா? நமக்கு அருள் செய்ய போகிறான். இந்த 4 விஷயங்களையும் சொல்லி நாம் நம்முடைய வேண்டுதல்களை கொண்டு போய் நம் பெருமானிடம் வைக்கும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கு ஆண்டாள் நிலை நிலையாக அழகாக காண்பித்து கொடுக்கிறார். நம்முடைய கோரிக்கைகள் இருக்கின்றன அல்லவா? நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய ஆசைகள், இவைகளை யோசித்து பார்த்தால் நமக்கு அவை மிகவும் நியாயமானவையாக தோன்றும். நான் படும் ஆசை சரியான ஆசைதான். என்னுடைய வேண்டுதல்களில், என்னுடைய கோரிக்கைகளில் நியாயம் இருக்கிறது என்று நாம் நம்புவோம். பெரும்பாலும் நாம் அப்படித்தான் நம்புவோம். அதனால்தான் பெருமாளிடம் சென்று நாம் அதை வேண்டுகிறோம். நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அந்த சிங்காசனம் இருக்கிறது இல்லையா, நம் பெருமாள் அமர்ந்திருக்கும் அந்த சிங்காசனம், அது சீரிய சிங்காசனம். அது சீரிய முறையில்தான் செயல்படும். நாம் அந்த உதாரணத்தில் பார்த்தோம் இல்லையா, அவர் கணினி வைத்திருப்பார் என்று. இந்த சீரிய சிங்காசனம் கணினிக்கெல்லாம் கணினி. நம்முடைய எல்லா விவரங்களும் அதில் இருக்கும். நாம் என்ன செய்தோம், நம்முடைய குறை என்ன, நிறை என்ன, நாம் என்ன தர்மங்கள் செய்தோம், எங்கே சுயநலமாய் இருந்தோம், எங்கே மாற்றம் தாராமல் இருந்தோம், எங்கே தூங்கிக் கொண்டிருந்தோம், எங்கே சோம்பலுற்று இருந்தோம், எங்கே கள்ளம் செய்தோம், எங்கே நானேதான் ஆயிடுக என்று விட்டு கொடுக்காமல் பிடித்து கொண்டிருந்தோம் என்று எல்லா விவரங்களும் அந்த சீரிய சிங்காசனத்தில் இருக்கும். நம்முடைய குறைகள் நிறைகள் எல்லாமே அங்கு சரியாக சேமிக்கப்பட்டிருக்கும், அந்த விவரங்கள் எல்லாம். அதனால் ஆராய்ந்து அருளேலும் என்று ஆராய்ந்துதான் கொடுக்கப்படும். ஆனால் நாம் ஏதோ ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் என்றால், என்ன செய்வாயோ தெரியாது, என்னுடைய கோரிக்கையை நீ நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது சுயநலம் தெரிகிறது. நீ எப்படியானும் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடு, நீ எப்படியாவது என்னுடைய காரியத்தை நடத்தி கொடு என்று கேட்கும் பொழுது சுயநலம்தானே அதில் தெரிகிறது. ஆனால் எங்களுடைய குறைகளையும் நிறைகளையும் ஆராய்ந்து அருள் செய் என்று சொல்லும் பொழுது எத்தனை பக்குவம் அதில் தெரிகிறது. நீ எங்களுடைய குறைகளை நிறைகளை ஆராய்ந்து கொள். பெரும்பாலும் குறைகள் தான் நிறையாக இருக்கும். நீ ஆராய்ந்து விட்டு அதற்கேற்றாற்போல் எங்களுக்கு அருள் செய் என்று ஆண்டாள் இங்கு சொல்கிறாள் இல்லையா? அந்த பக்குவத்தை பார்க்க வேண்டும். அந்த பக்குவத்தின் உச்சத்தை தான் அவள் ஆராய்ந்து அருள் என்று சொல்கிறாள். ஆனால் இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி எழும். அப்படியென்றால் நம்முடைய கோரிக்கைகள் அவை நியாயமானவையாகவே இருந்தால் கூட சென்று கோரிக்கையை வைத்துவிட்டு ஆராய்ந்து அருள் செய் என்று சொல்லிவிட்டு நாம் பேசாமல் இருந்துவிட வேண்டியதுதானா என்று நாம் கேட்கலாம். ஏனென்றால் நமக்கே தெரியும், நம்முடைய குறைகள் தான் மிகுதியாக இருக்கும், நிறைகள் அவ்வளவாக இருக்காது என்று நமக்கே தெரியும். அப்படி என்றால் ஆராய்ந்து நமக்கு கிடைக்காமல் போனால் என்ன செய்வது? நம்முடைய பிராப்தம் அவ்வளவுதான் என்று நினைத்து கொள்ள வேண்டுமா என்று கேட்டால், இங்குதான் ஆண்டாளுடைய அந்த மொழியின் மகத்துவம், அவளுடைய அந்த நம்பிக்கையின் மகத்துவம். ஆராய்ந்து அருளேலோ என்று சொல்கிறாள். ஆராய்ந்து எங்களுக்கு அருள் செய் என்று சொல்கிறாள்.
ஏனென்றால் அவளுக்கு தெரியும் நம்முடைய குறைகள் தான் மிகுதியாக இருக்கும். அவளே தன்னையே சிறுபேரழைத்தனமும் சீறி அருளாதே என்று சொல்லப் போகிறாள் இல்லையா? அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து என்று தன்னைத்தானே சொல்லப் போகிறாள். தன்னையே அவள் அப்படி நினைத்து கொள்ளும் பொழுது நாமெல்லாம் எம்மாத்திரம், குறைகள் தான் மிகுதியாக இருக்கும் என்று அவளுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால் ஆராய்ந்து அருளேலோ என்று சொல்கிறாள். குறைகள் தான் நிறைய இருக்கும், இருந்தாலும் அருள் செய் என்று சொல்கிறாள். சீறி அருளாதே என்று சொல்லப் போகிறாள் இல்லையா? அதுபோன்று குறைகள் இருந்தால் அவற்றை நீ மன்னித்து விடு. குறைகள் இருந்தால் அவற்றை நீயே நல்லவையாக மாற்றிவிடு. மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ என்றும் சொல்லப் போகிறாள். அந்த குறைகளை எல்லாம் மாற்றி பக்தியாக நீ மாற்றிவிடு. மாற்றி எங்களுக்கு அருள் செய். எங்களுக்கு எது இதமோ அதை செய். எங்களுக்கு எது அனுகூலமோ அதை நீ செய் என்று அந்த ஆராய்ந்து என்னும் அந்த வார்த்தைக்கு பக்கத்தில் அருளேலோ என்று சொல்கிறாள் இல்லையா? அந்த ஒரு அழகை நாம் இங்கு பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே நாம் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அதில் பணிவு இருக்க வேண்டும். பணிவோடு பக்குவமும் சேர்ந்து விட்டால் நம்முடைய கோரிக்கை அந்த பகவானால் எப்படி மறுக்க முடியும்? ஆராய்ந்து அருளேலோ என்று ஆண்டாள் இங்கு சொல்வது போல் நம்முடைய கோரிக்கை, நம்முடைய வேண்டுதல்களை அவன் காலடியில் வைத்து ஆராய்ந்து அருள் செய் என்று சொன்னால் அவன் நமக்கு கண்டிப்பாக அருள் புரிவான். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காண்பித்து கொடுப்பது மனப்பக்குவம். நம்முடைய கோரிக்கைகளை கேட்கும் பொழுது கூட, நமது வேண்டுதல்களை அந்த பெருமானின் காலில் வைக்கும் பொழுது கூட மனப்பக்குவத்தோடு அணுக வேண்டும். கண்டிப்பாக அவன் நமக்கு கருணை செய்வான். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.